மாலாத துயரமாடி அணைக்கு நீ மாண்டாலும் பேசிராதடி வழக்கு நீ மாண்டாலும் பேசிராதடி வழக்கு கட்டாத கனியை போல நானே கட்டாத கனியை போல நானே எனக்கு எடுத்து சொல்ல ஒருவரையும் காணே எனக்கு எடுத்து சொல்ல ஒருவரையும் காணே அம்மா மாறே என் மேல் இரக்கம் காட்டு அம்மா மாறே என் மேல் இரக்கம் காட்டு இது அரசலிங்கம் எழுதி வைத்த பாட்டு இது அரசலிங்கம் எழுதி வைத்த பாட்டு நான் பிறந்ததுதான் சரியில்லை. ஆனா தம்பி நான் வளர்ந்த போது என்னுடைய சாதகத்தை எடுத்துக்கொண்டு இடத்திலே அதோ சந்தனர் இடத்திலே அந்த சாதகத்தை கணித்தார்கள். அப்படி கணித்த நேரத்தில் ஆனால் தம்பி இந்த வேங்க விதையை நான் வீசி அடித்த போது அந்த விதையானது அது சென்று முளைத்து ஒரு கன்றாக முளைத்து அந்த கன்றாக இருக்கும் போது அது மயானத்தில் நகர்வலம் வந்த அது வல்லத்துமாங்காலியானது பார்த்து அந்த கன்றானதை பிழைக்க வைக்க வேண்டும் என்று 1000 கொன் அது பேச்சொரி பாலை ஊத்தி நாள் ஒரு மேனி போது ஒரு வண்ணமாக மயானத்திலே அது வளர்ந்துன்னு வருது எப்பா அந்த பாக்கு மர சாலையிலே கரையில பேச்சொரி பாலை அந்த பேச்சொரி பாலை ஊத்தி அந்த வல்லத்து மாங்காலியானதும் வளர்த்து கொண்டு வருகிறது எங்க இடுகாட்டுல. அப்படினாலும் வளர்ந்து பக்கத்துக்கு 16 வசிகள் 16 வசிகள் அப்ப ரெண்டு பக்கமும் 32 வசிகளோடு அது பேய் பூதங்களும் விஷ சந்துகளும் தேலும் பூரானும் பாம்புகளும் இதெல்லாம் வளர்ந்துக்கின்னு வருதான். இதெல்லாம் வளர்ந்துக்கின்னு அதெல்லாம் கூண்டு கட்டிக்கின்னு அந்த மரத்திலே கூண்டு கட்டி கொண்டு பேய் பூதங்களும் அதை இருக்கக்கூடிய ஜீவசந்துகளும் அத தேலு பூரா பாம்பு இதெல்லாம் அதுலதான் கூண்டு கட்டிக்கின்னு அந்த மரமாகப்பட்டதை யார் ஒருவர் ஏறி இறங்குறாங்களோ அவங்கதான் எனக்கு திருமணம் செய்ய முடியும். அப்படி என்று சோதியர் கணித்தியன் சாதகத்தை சொல்ல இதனால் மனவருத்தத்தோடு என் தாய் தந்தை இருக்கிறார்கள். நானும் மனவருத்தத்தோட இருக்கேன். யாருக்காவது தெரியுமா யாரா இருக்காங்களா? யாரும் இல்ல. யாருக்கும் தெரியாது இல்ல. எல்லாம் வெள்ள கட்ட மணியா
அதனால் இந்த மரத்தை யார் ஒருவர் ஏறி இறங்க போறாங்க, என்னை யார் திருமணம் செய்ய போறாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் தாய் தந்தையாகப்பட்டவர் வரும்படியாக எனக்கு உத்தரவு கட்டளை. அவங்கள போய் பார்ப்பதற்கு முன்பாக கடல் வாணிக்கு போகலாம். ஒடியா
மாநிலம் மாநிலம் ரிங்காரெட்டி பாளையம் கோசி நடேசாசிரியர் இந்த பாடலை எழுதின புண்ணியவான். திருப்புகழை மறுப்புகளாக எழுதியவர் நடேசன் ஆசிரியர் ரிங்காரெட்டிப்பாளையம். அவர் எழுதின பாடல் அவருடைய பாதங்களுக்கும் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் ஆசிரியர் நாடகம் எல்லாம் சிறப்பாக எழுதியவர். கரும்பு போல் இருக்கும் வல்லமே அவர் எழுதின நாடகம் எல்லாம். அப்படியேப்பட்ட அவருடைய பாதங்களுக்கும் மற்ற ஆசான்களுக்கும் நம்ம பக்கம் எழுதினவர் யாரு நிறையானா தேவியானந்தல் ராமசாமி ஐயா அவர்கள். அவருடைய பாதங்களுக்கும் அனைவர்களுக்கும் அந்தவர்களுக்கும் உனக்கும் கோடானகுடி வணக்கம். ஏன்னா இப்போ ஒரு பேரை நான் வார்த்தை இருக்கிறது யாரும் கோச்சிக்காதீங்க. எனக்கு அதிகம் எல்லாருமே எனக்கு பணம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். பணம் கொடுத்த அனைவர்களுக்கும் ஐயனாரப்பன் பூரணி பொற்களை சமேதராகப்பட்டவர் இருந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பில்லி வப்பு சூனியம் ஏவல் எதுவுமே இல்லாமல் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனாரப்பனுடைய அருளை பெற்று மலை போல் அவங்களுடைய குடும்பத்திலே மலை போல் வந்தாலும் பனி போல் விலகி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பணம் கொடுத்த அனைவர்களுக்கும் அப்பனுடைய அருளை பெற்று திருப்பதி என்பெருமாளுடைய அருளை பெற்று பட்டி பெருகி வாழ்வான பொங்கி மக்கள் சம்பத்து மனைவி சம்பத்தோடு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குறை என்பதும் இல்லாமல் சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஜிவேதயம் நீ உன் பணம் எப்ப கொடுக்குது எனக்கு? இப்படியா இருந்தாலும் தாதி தந்தையை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பாக என் தாதி ஒருத்தர் இருக்கான். என்ன பங்குசவல்லி? எனக்கு தாதி பங்குசவல்லி. அப்படியே பங்குசவல்லி அந்த பரமாக இருப்பால் உங்களுடைய ராணி ஆரியமாலை அழைத்தாள் என்று சீக்கிரமா கொண்டா. இப்படியாக ஆரியமாலாகப்பட்டது பங்குஜி
கொண்டையிலே